நைட்டு ஒரு 2 மணி போல் வயிற்றுலேருந்து சரியான சத்தம். சாப்பிட்டு நேரத்துக்கு கிச்சனில் போய் பார்த்தா 4 இட்லியும் சாப்பிட்டு வச்சு ஒரு முறுக்கு இருந்தது. ஆபத்து போகலன்னு சொல்லி சாப்பிட்டு நைட்டு லேட்டாக தூங்கினதால காலையில் லேட்டாக தான் ஏந்திச்சேன். ஏஞ்சி பார்த்தா எல்லாமே டபுளாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படியே விட்ட வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஜூஸை போட்டு பக்கத்து வீட்டு அங்கில் ஏதோ புதுசாக ஆடு வாங்கிக்கிறாராம். வாப்பா காட்டுன்னு கூப்பிட்டு போனார். அதுங்கள்ட்ட போய் இலையை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா மோந்து பார்த்துட்டு ஓடிச்சிங்க. சரியான அசிங்கமாக போச்சு. அந்த பெருத்த அவமானத்தோட அங்கேருந்து கிளம்பி ஜொய்யின்னு கிளம்பிட்டு மதிய உணவுக்கு தட்டு சோறு 2 அப்பளம் கொஞ்சம் வழக்கா. இந்த சிவப்பு கலையை குடிச்சா ஜூஸ் மாதிரி இல்லை, மாட்டு கோமிய மாதிரி இருக்குது. அதுவும் மாட்டு கோமியத்தை குடிச்சிருக்காருன்னு கேட்காதீங்க, ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அந்த போல தான் இருந்தது. ஒரு 9 மணி போல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நம்ம உயிரை காப்பாற்ற தான் ஹாஸ்பிட்டல் வருவோம். ஹாஸ்பிட்டல்லே ஒருத்தன் உயிருக்கு போராடி நிற்கிறான். டாக்டர் கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்ல அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அப்புறம் வெயிட் செக் பண்ணிட்டு மாத்திரை எத்தனை மணிக்கு போடணும், எத்தனை வேலைக்கு போடணும், எப்படிலாம் போடணும்னு சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் புரிஞ்ச மாதிரி ஒவ்வொன்று தலையாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.